வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பெரம்பூர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் பி வெங்கடேசன், எதிர்க்கட்சி தலைவர். பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா நேற்று உதயசூரியன் நகர் வேசார்படியில் நேற்று கரண்ட் கட், மின் வெட்டு, 3 நாட்களாக அவதிப்படும் மக்கள், தெருவில் போராடும் மக்கள், ரோட்டில் உட்கார்ந்து போராடும் மக்கள். இதெல்லாம் எந்த தொகுதி? பெரம்பூர் தொகுதி. பெரம்பூர் தொகுதி யாருது? விஜய் முதலமைச்சர் தொகுதி. இதில் மின்வெட்டு இதுவரைக்கும் ஒரு செயல்பாடும் பெரம்பூரில் நடக்கவில்லை. மின்வெட்டு காரணமாக மக்கள் தெருவில் ஓடி வந்து நிற்கிறார்கள். நைட் பகலில் இரவில் கரண்ட் கிடையாது. என்ன நடக்குது நாட்டில்? பெரம்பூர் தொகுதி விஜய் தொகுதின்னு சொல்லிக்கிறீங்களே, பெரம்பூர் தொகுதி ஓட்டு போட்ட மக்கள் பாவம் என்ன பண்ணுற? பாவம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க மக்கள், உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. பெரம்பூர் தொகுதி முதலமைச்சருக்கு தான் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. ஏன் இப்போ உங்களுக்கு வரல கரண்ட்டு போகுது, மின் வெட்டு, குழந்தை குட்டிங்க எல்லாம் வெளியே ரோட்டில் நிற்கிது பாவம் நைட்டில். எவ்வளோ கஷ்டம். ஒரு நாள் கரண்ட் இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து பாருங்கள். முதலமைச்சர் அவர்களே, உங்கள் வீட்டில் இருந்து உட்கார்ந்து ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி ஒரு நாள் கரண்ட் இல்லாமல் நீங்கள் இருந்து பாருங்கள். 1 ஹவரில் இருந்து பாருங்கள், ஒரு 1 ஹவர் இருந்து பாருங்கள். அதனுடைய கஷ்டம் தெரியும். நாங்கள்லாம் ஆதி காலத்து மனிதர்களா? ஆதி காலத்து மனிதர்கள் தான் கரண்ட் இல்லாமல் வாழ்ந்தார்கள், நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இப்போ கரண்ட்டுக்கு பழகியாச்சு, ஏசிக்கு பழகியாச்சு. மக்கள் எப்படி வாழ்வார்கள்? வாழ்வாதாரம் போகுது. பெரம்பூர் தொகுதி நாசமாக போகுது. பெரம்பூர் தொகுதியில் இது வரைக்கும் ஒரு திட்டம் வரல, ஒரு திட்டம் அறிவிக்கலை, ஒரு செயல்பாடும் கிடையாது. மக்களை ஏமாற்றும் கட்சி டிவிகே கட்சியாக இருக்குது. டிவிகே கட்சி ஏமாத்துது, பொய் சொல்லி இப்போ இந்த எம்எல்எம் மாதிரி ஆசையை தூண்டி மக்கள் மனசில் விஷத்தை விதைத்து, குழந்தைகள் மனதில் விஷத்தை விதைத்து, நஞ்சை ஊட்டி ஓட்டு வாங்கிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க. என்ன செய்தீங்க பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு? ஒன்றும் செய்யலை. மக்களே, இது உங்கள் வெங்கடேசன் பெரம்பூர் தொகுதி வேட்பாளர் மட்டும்தான் கேட்க முடியும். இன்னைக்கு உதயசூரிய நகரில் கரண்ட் இல்லை, நாளைக்கு கொடுங்கியூர், எம்ஆர் நகர், இந்த மாதிரி எல்லாம் கொடுங்கியூரே போகுது, கரண்ட் போகும் போல இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் எப்படி மக்கள் வாழ்வாதாரம் இது பண்ணும்? பாதிக்கப்படாதா? இதெல்லாம் மக்களை உணர்ந்து, யாரும் கவர்ச்சிக்கு அடிமையாகாமல் உணர்ந்து, யாராலும் நம்ம உண்மையிலேயே பயன் அடைகிறோம், யாராலும் உண்மையிலேயே நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு நினச்சி ஓட்டு போடுங்க மக்களே. நம்ம நாடு தான், தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் மக்களே. வேசார்படி மக்கள் ஆகட்டும், பெரம்பூர் தொகுதி மக்களுக்கே நான் சொல்கிறேன், நம்ம தொகுதி தான் சிறந்த தொகுதி. பெரம்பூர் ஏன் இப்போ பேருந்து வரவில்லையா? பேருந்து பஸ் ஸ்டாண்டு வரவில்லையா? நம்ம வீட்டுக்கு இடுகாடு கட்டியிருக்காங்க, முஸ்லீம்களுக்குன்னு தனியாக சுடுகாடு கட்டியிருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சென்னையில். மக்களே, இதெல்லாம் உணர்ந்துங்க. உங்களுக்கு மாதம் எல்லாம் உதவித்தொகையிலேருந்து எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தாங்க. டிஎம்கேவை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, காசு வாங்கிக்கின்னு ஏமாற்றிட்டீங்க. காசு கொடுக்குறது தப்பு தான், ஆனால் காசு உங்களுக்கு அது உரிமை தொகை, உங்களோட உரிமை தொகை தான் கொடுத்தோம், ஓட்டுக்காக காசு கொடுக்கல. டிவிக்கே அப்படி கிடையாது. கவர்ச்சியை காட்டி நடனம் ஆடி படத்தில் நடித்து அதன் மூலமாக ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஆதவ அர்ஜுனா மக்களிடத்தில் செல்வாக்கு பணம் கொடுத்து ஜெயித்து விட்டீர்கள். இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டும். இளைஞர்களே நல்லா யோசிங்க. யாரால் நீங்கள் நல்லா இருக்கேன்னு யோசிங்க. டிவிக்கால கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. கரண்ட் இல்லை இன்னைக்கு. எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா? முதலமைச்சர் தொகுதியில் கரண்ட் இல்லாது. மக்களை எல்லாம் உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க. உங்களிருந்து விடைபெறுகிறேன், உங்கள் யூடியூபர் வெங்கட் பாலா ஹாட் 263. இது பெரம்பூர் தொகுதி முதலமைச்சராக வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் உணரணும். அவர் புரிஞ்சு இதை செயல்படணும். ஓகேவா? நன்றி.